இந்த சிக்கார்னு சொன்ன பாருங்க, ராஜஸ்தான்ல இருக்க பகுதி, அங்க ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் ஒன்று இருக்குங்க. இந்த சென்டருக்கு தொடர்பு பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேரளாவில் படிச்சுட்டு இருக்காப்புல. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாரு, கெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை அனுப்பிச்சு விட்ருக்காப்புல. கெஸ்ட் பேப்பர்னா இப்போ நாம ஒரு தேர்வுக்கு முன்னாடி ரெடி ஆகிறதுக்காக இந்த மார்க் டெஸ்ட்லாம் நம்மளே கண்டக்ட் பண்ணி பாருங்க, மார்க் கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சு, அதே மாதிரி ஓகேவா கெஸ்ட் பேப்பர். இதை அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சு விட்ருக்காப்புல. அந்த சென்டர் சார்ந்த முக்கியமான தலையாக அவங்க அப்பா தான். ஓகே, அனுப்பிச்சு விட்டாச்சா. ஆக்சுவலாக இந்த நபர் இருக்கார்ல, இந்த அப்பா, இவர் சிக்கரில் பிஜி அக்கமடேஷன் ஃபெசிலிட்டியாக ரன் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த சென்டர்னு சொல்கிறேன் பாருங்க, அது சார்ந்த லிங்க்ல வருதா இதுவும். கடந்த 3ஆம் தேதி, அதாவது நீட் எக்ஸாம் நடக்கிற அந்த நாள், எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த நபருக்கு அப்போ தான் கடைசி நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் கையில் கிடச்சிருக்கு போல இருக்கு. என்ன பண்ணியிருக்காப்புல, அந்த ஹாஸ்டல் கேர்ள்ஸ் இருப்பாங்களே அவங்க கிட்ட ஃபுல்லாக இதை கொடுத்துடலாம், ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, காசு வாங்குற என்னவோ தெரியல, ஷேர் பண்ணிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஆனால் அதுக்குள்ளே அந்த மாணவிகள்லாம் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி சென்டர்ஸ்க்கு போயிட்டாங்க, எக்ஸாம் எழுதுற சென்டர்ஸ்க்கு. ஸோ அவங்களால இந்த கொஸ்டின் பேப்பரை ஆக்சஸ் பண்ண முடியல. அந்த பையனுக்கு எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் கிடச்சிது, எப்படி அவங்க அப்பா கிட்ட இந்த அளவுக்கு நம்பி அமைச்சிருக்கான், எதுக்கு அனுப்பணும், அந்த ஹாஸ்டலில் இருக்க கேர்ள்ஸ்க்கு எதுக்காக இவர் இந்த கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் கொடுக்க ஒரு ட்ரை பண்ணியிருக்கணும். எல்லாம் நடந்துருச்சா, எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அந்த ஒரு கொடுக்க ட்ரை பண்ணாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர் கெஸ்ட் பேப்பரு, அதை கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி டீச்சர்ஸ் கிட்ட காட்டுறாங்க. சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க சைட்லேருந்து கொஸ்டின் பேப்பர் மேலே கொண்டு போகப்படுது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க போல இருக்கு மேடம் அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸு 108ல் 45 அப்படியே டிட்டோ அப்படியே இருக்குது. அப்புறம் பயாலஜி கொஸ்டின்ஸு 204ல் 90 அப்படியே இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் செய்யப்படுது. இந்த ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதில் இதை மேட்ச் பண்ணி பார்த்தா இந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இதை பார்த்து அந்த டீச்சர்ஸ் செம ஷாக்குங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸும் உடனடியாக அந்த சிக்கார் கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அது சார்ந்து வேறு எதனா லீக் நடந்திருக்குமான்னு அவங்க தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் சரி, ஃபிசிக்கல் காப்பீஸாகவும் சரி, பல பேர் இந்த சென்டரை சுற்றி ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சரி பெரிய விவகாரம் மாதிரி தெரியுது, நாம் எதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டேஷன் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் என்ன தகவல் வெளியே வந்திருக்குன்னா, அந்த போலீஸார், அந்த சிக்கார் போலீஸார் ஆரம்பத்தில் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கலையாங்க. அது ஏன் என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் கேஸ் பெருசாக போகும்போது விசாரணை அந்த உண்மை வெளியே வரும். ஸோ அங்கே புகார் எடுக்கலைன்னு ஆயிடுச்சா. கரெக்டாக கடந்த 7ஆம் தேதி இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, இவங்க என்டிஏக்கு இமெயில் பண்ணுறாங்க, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவங்க தான் ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணது ஓகேவா எக்ஸாம்ஸாக இருந்து. அவங்களுக்கு இமெயில் பண்ணிட்டாங்களா, என்டிஏ இதை சாதாரணமாக எடுக்கும் அந்த விஷயத்த அவங்க உடனடியாக ஐபிக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. ஐபி என்ன பண்ணிடுச்சு, ராஜஸ்தானோட எஸ்ஓஜி இருக்குது பாருங்க, அதாவது ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப்பு, இவங்களை விசாரணை நடத்த அவங்க கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டைரக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எஸ்ஓஜி காலத்தில் இறங்கி விசாரணை ஆரம்பிக்குது.